என்ட்ரோமெட்டியம் திக்னஸ் உருவாதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் நான் தள்ளி போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேப்லெட் போடுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இன்னர் லேயர் வந்து திக்னஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து பீரியட்ஸ் தள்ளி போறதுனால உள்ள வந்துட்டு மாசம் மாசம் வர்ற அந்த முட்டை வந்துட்டு கரெக்டா அந்த டேட்டுக்கு வந்து தங்கும் இல்ல, அப்ப என்ன ஆகும்னா அந்த முட்டையில இருந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆக அதிகமாக ஆக வந்து திக்னஸ் அதிகமாகும். ஸோ நீங்க தள்ளி போடும் போதோ மாத்திரை போட்டு தள்ளி போடும் போதோ உள்ள வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த திக்னஸ் வளர சான்சஸ் நிறையவே இருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வர்றதுக்காக நிறைய இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்ல வந்து 2-3 மாசம் ஆனாலும் பீரியட்ஸ் வர மாட்டுது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து டேப்லெட் போடுவாங்க. அந்த டேப்லெட் போடுறதுனால என்ன ஆகுன்னா அங்க என்ட்ரோமெட்டியம் திக்னஸ் கரைஞ்சுதான் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸா வருமே தவிர எக் வந்து ரப்சர் ஆகி பீரியட்ஸா வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்கே ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆக திக்னஸ் அதிகமாக வளர சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் இருக்கிற டைம்ல இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியில வர பிளட் உள்ள போய் உள்ள தேக்கமாக அது திக்னஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் இந்த என்ட்ரோமெட்டியம் திக்னஸ் வளர சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகவே உள்ள ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாமல் எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன் உள்ள ஃபுட்டை வந்துட்டு அவங்க சாப்பிடும் போதோ ஈஸ்ட்ரோஜன் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் சோயா சங்க், பால், நான்வெஜ் எடுக்கிறது ப்ளஸ் சீட்ஸ் வகைகள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா திக்னஸ் இன்னும் அதிகமாக வளர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போயிட்டு பாத்ரூம் போறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு மோஷன் போறதுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடக்கி வைப்பாங்க. எனக்கு வேலை இருக்கு, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு யூரினையும் மோஷனையும் அடக்கி வைக்கும்போது என்ன ஆகுன்னா அதுல இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி தேக்கமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஹீட்னால வந்துட்டு அவங்க உள்ள இருக்கிற அந்த என்ட்ரோமெட்டியம் திக்னஸ் வளர சான்சஸ் இருக்கு. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.